ராஜசேகர், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இருக்கா? இதெல்லாம் சும்மா கிண்டரிங் தி ஓல்டு பாட்டும்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் தான். ஏன்னா எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து தெரியுது. அண்ட் இந்த ஆட்சியினுடைய எண்ண ஓட்டமும் அவங்களுக்கு புரியுது. அவங்க கிட்டேருந்து பார்த்துருக்காங்க, ஒரு 15-20 நாட்களில் கிட்டேருந்து பார்த்துருக்காங்க. மரகதம் குமரவேல் நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லலை, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் அம்மா ஆட்சி போலையும் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி போலையும் இந்த தாவேகாவின் விஜயுடைய ஆட்சியை நாங்கள் பார்க்குறோம், அதனால் இங்கே வரோங்கிற அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 15 நாட்களுக்குள்ள எப்படி சார் அம்மா ஆட்சியை பார்க்குறாங்கங்கிறதையும் கேட்குறாங்க. அது தெரியும், மக்களுடைய எண்ண ஓட்டங்களில் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுற ஒரு ஆட்சியாக இன்றைக்கி இருக்கிறாங்க தாவேகாங்கிறது வந்து மக்களுடைய கருத்து. அது எம்எல்ஏவுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவங்க மக்களோட தொடர்பில் இருக்கிறதுனால. அண்ட் அவங்க தனிப்பட்ட விருப்பம் அவங்க ரிசைன் பண்ணுறது, அதே போல் அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்கால சேர்றதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதையே நீங்கள் 2011 பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது தேமுதிகவில் இருந்த 8 எம்எல்ஏவை ரிசைனும் பண்ணலை, அவங்களுக்கு தனியாக டேபிள் போட்டு அசம்பிளியில் அவங்க அதிமுக கரைவேட்டி கட்டி 4 வருஷம் அங்கேயே இருந்துட்டு கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி 8 பேரும் ரிசைன் பண்ணிவிட்டு எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தை விஜயகாந்த் கிட்ட இருந்து பிடுங்கினாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கிற வரலாறும் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இவங்க தனிப்பட்ட விருப்பமாக தாவேக்கால சேரணும்னு எடுத்த முடிவுக்காக அவங்க ரிசைன் பண்ணிட்டு வர்றது வந்து இட் இஸ் லீகலி ஆல்சோ பவுண்ட் அண்ட் தார்மீகமாகவும் அவங்க வந்து நியாயமாக தர்மமாக நடந்துக்கிறாங்க. லீகலாக பவுண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் வந்து அதுக்கு நிறைய கேசஸ் வந்து இதுக்கு வந்து ப்ரீசிடெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பேசப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த அடிப்படையில் பல கேள்விகள் வந்து வைக்கப்படுகிறது. என்னென்னா, நீங்கள் ஒரு கட்சியில் நின்று அந்த இடத்துல உங்களால், அதாவது மக்களால், வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படுங்க. இப்போ 3 பேருக்கும் தோராயமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்க தான் தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த மக்கள் வந்து நீங்கள் அவர்களால் வாக்களிக்கப்பட்டு நீங்கள் ஜெயிச்சு ஒரு கட்சியில் பிரதிநிதியாக இருக்கிறீங்க. இப்போ மரகதம் குமரவேல் அவர்கள் வந்து இந்த டேர்ம் மட்டும் இல்லை, கடந்த முறை வந்து ஒட்டுமொத்த இப்போ இந்த கேடிசிசிலே அவங்க ஒரு ஆள் ஏடிஎம்கேன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது, அவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. இப்போ இந்த டோட்டல் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வச்சு பார்க்கும்போது மாரல் பைண்டிங் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அந்த அடிப்படையில் நிறைய கேள்விகளை வந்து வைக்கிறார்கள். இன்னைக்கு எம்எல்ஏக்கள் வந்து 4 பேர் வந்து தாவேக்காவை நோக்கி வராங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு பேசும் பொருளாக ஆகுது. அப்படின்னா நீங்க அடிமட்டம் வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலுடைய ஏகப்பட்ட தொண்டர்கள், ஏகப்பட்ட மாவட்ட தலைவர்கள், பொறுப்பில் இருந்தவங்க எல்லாம் வந்து இப்போ தாவேக்காவை நோக்கி வராங்க. அதற்கு பிள்ளையார் சுழியிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திமுகவோட கூட்டணி சேர்ந்தாவது தன்னை முதல்வர் ஆக்கிக்கணும் அப்படின்னு அந்த நரித்தனம் இருக்கு இல்லையா, அது அதிமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதனால அவங்க வந்து நேச்சுரலா தே ஆர் கெட்டிங் போலரைஸ்டு டுவர்ட்ஸ் டிவிகே. இதுல வந்து டிவிகே எந்த மதமான மொராலிட்டி எடுத்துக்க முடியும்? இதுல என்ன மொரல் கேள்வி வந்து டிவிகே நோக்கி வரல, டிவிகே நீங்க சேர்த்துக்கும் போது அந்த கேள்வி வருது. ஒன்று. ரெண்டாவது, இன்பதுரை எம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, சபாநாயகர்கிட்ட நாங்கள் அவங்கள வந்து விலக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி மனு கொடுத்துருக்கோம், அந்த மனு பெண்டிங்கில் இருக்குது. அந்த மனு பெண்டிங்கில் இருக்கும்போது எப்படி நீங்கள் அது நடவடிக்கை, அதுக்கு மேலே ராஜினாமா கடிதம் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் அப்பாவும் இது சொல்றாரு. ஏற்கனவே அந்த ஆவுடையப்பன் அவர்களும் சொல்றாரு இது அவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்பாவும் என்ன வேணா சொல்லாங்க. டிஸ்கிரீட், அதனால தான் ஆவுடையப்பன் அவர்களையும் நான் கோட் பண்ணேன். டிஸ்கிரீட் பவர்ஸ் ஆஃப் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. அதெல்லாம் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே பேட்டியில் வந்து படித்து காட்டியிருந்தார். இந்த பவர்ஸ் மூலமாக அவங்க கைப்பட எழுதி கொடுத்த கடிதத்தை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவங்கள ரிசிக்னேஷன் கொடுத்துருக்கேன். இட் இஸ் அண்டர் டிஸ்கிரிஷன் ஆஃப் சபாநாயகர் ஸ்பீக்கருங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த டிஃபேக்ஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான டைம் இருக்குது. அண்ட் அதுக்கு அவங்க ஆய்வு பண்ண வேண்டிய விஷயங்கள் பலது இருக்குங்கிறதுனால அது பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் இட் வில் ஆல்சோ கம் இன் டு ஆக்ஷன், அதுவும் ஆக்ஷனுக்கு வரும். ஆனால் அதுக்கு தேவைப்படக்கூடிய கால அவகாசம் வேறு. எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யறது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த தனிப்பட்ட விருப்பத்தை அக்னாலேஜ் பண்றது, அவர் ரெசிக்னேஷனை கைப்பட எழுதின கடிதத்தை அவங்க கொடுக்கும் பொழுது அதை அக்செப்ட் பண்றது சபாநாயகருடைய டிஸ்கிரிஷன்ல இருக்கிற பவர். அதை அவர் அக்செப்ட் பண்றார். இதுக்கும் வேற எந்த குழப்பமும் கிடையாது. ரைட், இது முன்னாடிகளில் எப்படி நடந்திருக்குங்கிற உதாரணமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
இப்போ நீங்கள் டிவிகேல இவங்க வந்து சேர்றதுக்கான மாரல் சப்போர்ட் அப்படின்னு கேட்கும்பொழுது எங்கே வருதுன்னா இந்த பியூர் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி மற்ற கட்சியினரை உள்ள வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னும் பொழுது இந்த பியூர் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிற இடத்துல தான் நீங்கள் கேட்குற மாரல் சப்போர்ட் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான பதிலும் சொல்கிறேன். அதிமுகக்கு கூட்டணிக்கு போன முறை கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 1,15,20 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. இதில் யார் வேணாலும் தாவைக்கால வந்து சேரலாம் இல்லையா? அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? அதுக்கான எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருந்தால் இங்கே வந்து சேரலாம் இல்லையா? சேர்த்துக்கிறதுக்கான தார்மீக உரிமையும் தார்மீக கடமையும் தாவைக்காக்கு இருக்கா இல்லையா? எல்லாரும் தமிழக மக்கள், அவ்வளவுதான். அந்த பார்வையில தான் இவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா சேர்த்துக்கிறாங்களே ஒழிய யார் வந்து சேர்ந்தாலும் சேர்ப்பாங்க இல்ல சார். என்ன கேள்வி நீங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணீங்க, தூய சக்தி பண்ற வேலையா இது ஒரு துயர சக்தி வரவங்களே நீ வந்து தீய சக்தி கூட இருங்க சார், நீங்க வந்து ஊழல் சக்திகளோடயே பயணிச்சிருக்கிறீங்க, அதனால உங்களை நாங்க வந்து தாவேக்கால சேர்க்க மாட்டோம்னு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? மற்றும் பலர் அந்த இடத்த கூட நீங்க மென்ஷன் பண்ணாம, அதிமுகன்னு கூட மென்ஷன் பண்ணாம இருந்த தாவேக்க கட்சியினுடைய நிர்வாகிகள், தலைவர் எல்லாரும் வருகின்ற போது அவங்க எப்படி உள்ள சேர்க்க முடியுது? அப்ப நீங்க ஊழல் சக்தின்னு நீங்க சொல்லிட்டீங்க. மற்றும் பலரா இருந்த பல பேர் தான் சார் இன்னைக்கு தாவேக்கால இருக்காங்க. ஐ டோன்ட் மீன் ஏடிஎம்கே. ஐ அம் நாட் மீனிங் ஏடிஎம்கே. கேள்வி நான் ஏடிஎம்கேவை மீன் பண்ணல. பொது ஜனமா வெகுஜனமா இருந்த மக்கள் தான் இன்னைக்கு தாவேக்கால ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே மற்றும் பலர் தான். ராஜசேகர், லெட் மீ புட் இட் கிளாரிஃபை. நான் ஒரு இந்த மாதிரி சொன்னா சரியா இருக்குன்னு. மற்றும் பலர் பொதுஜனமோ வெகுஜனமோ இந்த சபாநாயகருடைய அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள அவங்க வரப்போறது கிடையாது. ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, யாருங்கிறதுனால மட்டும் இந்த கேள்வியை ரைஸ் பண்றது சரி கிடையாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதிமுகல இருந்து பல பேர் பல மாவட்டங்கள்ல வந்து இணையறாங்க. அவங்கள எல்லாம் மாவட்ட செயலாளர்களோ, நகராட்சியில் இருக்கக்கூடியவர்களோ, ஒன்றிய தலைவர்களோ, கிளை செயலாளர்களோ, அடிமட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய வர்றவங்க எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஒரு எம்எல்ஏ வரும்போது தான் சார் அவங்களுக்கான எல்லா இஷ்யூஸும் வருது. பண்ணிட்ட பிறகு வராங்க சார் அவங்க. அதுக்கப்புறம் அந்த ரெசிக்னேஷன் எப்படி அக்செப்ட் பண்றாங்கங்கிறது தான் கேள்வி. அந்த அக்செப்டன்ஸ் தான் உங்களுக்கு நான் இவ்வளவு தெளிவா சொன்னேன். சபாநாயகர் அவர்களும் தெளிவா சொல்லியிருந்தாரு. அக்செப்டன்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு. டிஸ்கிரிப்ஷன் பவர்ல அக்செப்ட் பண்ண ரெசிக்னேஷனுக்கு அப்புறம், ரிசைன் பண்ணக்கு அப்புறம் எக்ஸ் எம்எல்ஏவா தான் வந்து கட்சியில இணையறாங்களே தவிர எம்எல்ஏவா இணையல. அதனால உங்களுடைய கேள்வியே இங்க பொருந்தாதுங்கிற டிஸ்கிரிஷனரி பவருக்கு அந்த பவர் தொடர்பாக நிறைய கேசஸ் அக்ராஸ் இந்தியா இருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன். 2019 கர்நாடகா, 2020 மணிப்பூர், அது போக இப்போ ரீசெண்டாக வந்து மத்திய பிரதேசில் சட்டம்ங்கிறது வேற. அவங்க எம்எல்ஏவா இருந்து கொறடாவின் உத்தரவை மீறி செயல்படும் பொழுது கட்சி தாவல் தடை சட்டம் நீங்க சொன்ன இந்த 2019 கர்நாடகா இஷ்யூல இருந்து இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. இது அந்த கேஸே கிடையாதுல்ல. இது ரெசிக்னேஷன். அது தனிப்பட்ட விருப்பம். தனிப்பட்ட விருப்பத்தை சபாநாயகர் அக்னாலஜ் பண்றாரு. ஓகே, ரிசைன் பண்ணிட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறம் அவங்க எங்க போய் சேர்ந்தா என்ன? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவங்கள சேர்த்துக்கிறதுல தாவேக்காக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மக்களோட அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கைகள், தாவேக்காவின் கொள்கைகளை ஏத்துக்கிட்டு இங்க வரும்பொழுது அவங்கள இணைச்சிக்கிறதுல எந்த தவறும் எனக்கு தெரியல. என்ன முரண்? நிறைய ரொம்ப நேரம் நீங்க வந்து மனசாட்சிக்கு புறம்பான பல விஷயங்களை வெங்கடேஷ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த 15 நாட்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சட்ட ஒழுங்குக்காக எந்த நடவடிக்கைகளும் எடுக்கல, எதுவும் இவங்களால எடுக்க முடியாது, தேனாரும் பாலாரும் ஓடாதுங்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்சியை மனசுல வச்சுக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த 15 நாட்களே ஆன இந்த அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தையோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணாத கவர்மெண்ட் அது. ஞானசேகரனுடைய இந்த ரேப் இஷ்யூல என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகளை எவ்வளவு பிறழ்வா எடுத்த அபத்தத்தை நம்ம கண்கூடா பார்த்தோம். கண்ணு முன்னாடி நடந்த அந்த அவலங்களை நம்ம சந்திச்சோம். இப்ப வந்த உடனேயே 3 நாட்கள் மாஸ் ஆபரேஷன் போட்டு 15,349 ரவுடிகளை செக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுல டெம்பரரி டிடென்ஷன்ல 3,246 ஹிஸ்டரி ஷீட்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. 844 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 300 பேர் தானா வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. 419 ட்ரக் அஃபெண்டர்ஸ் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ரைட் சார். 3 நாள். நான் கேட்கலாம். 3 நாள். நீங்க சொல்ற இந்த கணக்குப்படி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க.
நீங்கள் சொன்ன இந்த கணக்குப்படி 15 நாட்களுக்குள்ள இத்தனை பாலியல் வன்கொடுமைகள், இத்தனை இரட்டை கொலைகள், இத்தனை சம்பவங்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஒரு அரசாங்கம், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணக்கூடியவங்க என்ன மாதிரியான செயல்பாடுகளை ஆக்கப்பூர்வமா செய்ய முடியுமோ அதை செய்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி இண்டிவிஜுவல் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை வந்து கண்காணிக்கிறது, தடுக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்கறத நீங்களே உங்களோட மனசாட்சிக்கு நீங்க சொல்ற பாயிண்ட நான் ஏற்கிறேன். நீங்க சொல்ற பாயிண்ட நான் ஏற்கிறேன். இண்டிவிஜுவல் வெஞ்சன்ஸ்ல, இமோஷனல்ஸ்ல நடக்கக்கூடியதை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் பண்ண முடியாது. பாயிண்ட் ரைட். ஆனால் எங்க கேள்வி வருதுன்னா, பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது, பெண்களுக்கான பிரச்சனை நடக்கிறதுங்கிறது தான் ஒரு கேள்வி. அப்ப என்னன்னா, சிங்கப்படை பெண்கள் எங்க ஆயிருச்சு அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமைகள் நீங்க சொல்லும் பொழுதும் நான் அதுக்கும் பதில் சொல்றேன். ஒரு அஃபென்ஸ் நடக்கும் போறது முன்கூட்டியே தெரிந்து அதை தடுக்கக்கூடிய இடத்துல அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் கேமராக்கள் பொருத்துறாங்க, எல்லா இடத்துலையும் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க, போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்குறாங்க. இத்தனை ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரிமினல் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் அஃபென்ஸ் நடந்துருச்சு, தடுக்க முடியல, நடந்துருச்சு, 24 மணி நேரத்துல கைது பண்ணியிருக்காங்க. which has never we have never seen that. இதுக்கு முன்னாடி அது மாதிரி நடந்ததே கிடையாது. இவங்க சொல்லலாம் போன ஆட்சி காலத்துல தொடரப்பட்ட கேஸ் அது, அதுக்கு வழக்கு வந்தது. போன ஆட்சி காலத்துல ஞானசேகரன் இஷ்யூவை நான் ஞாபகப்படுத்துறேன் திரும்பவும். அதே போலதான் இபி இஷ்யூவும் இவங்க பேசுறாங்க. இபி இஷ்யூன்னு சொல்லும் பொழுது பவர் பர்ச்சேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா அக்ரிமெண்ட்ஸையும் ரிவ்யூல போட்டிருக்காங்க. 2000 இருந்து 3000 வரைக்கும் ஏற்கனவே விடப்பட்ட டெண்டர்களை திரும்ப பெற்றிருக்காங்க. 2.5 லட்சம் கோடி அதுல வந்து கடன் இருக்கு. இதுல 55% வந்து கிக்பேக்லயே இவங்க வந்து ஊழல்லையே 55% எடுத்திருக்காங்க. அதுக்கான செக் பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. 1,40,000 எம்ப்ளாயிஸ் இருக்க வேண்டிய இடத்துல 70,000 எம்ப்ளாயிஸ் தான் இருக்கிறாங்க. அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. 15 நாள்ல இது ரொம்ப பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம சாதனை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்வது வந்து சாதாரண ஒரு மக்களுக்கு அது போய் சேரும். மக்களுக்கு நான் ஒரு கேள்வி, இவர்களுக்கு தான் புரியுது கிடையாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் இப்ப நம்ம சென்னையுடைய அடுத்தடுத்த பகுதிகளில், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லாத பவர் கட் பண்றாங்க. அது கூட முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சாரு, அல்லது வந்து அமைச்சர் நிர்மல்குமார் கண்டனம் தெரிவிச்சாரு. அந்த யாரும் வந்து அந்த பாயிண்ட் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உடனடியா மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நிக்கத்தான் செய்வாங்க. அதுக்கு என்ன அட்ரஸ் பண்ணிருக்காங்கறதா கேள்வி. மக்கள் அவங்களுடைய என்ன பசிக்குதுன்னு சொன்னா எனக்கு சோறு தான் வைக்கணுமே தவிர, இருங்க நாங்க இப்பதான் நிலத்தை கொத்தி இருக்கோம், விதை போடுவோம், தண்ணி பாய்ச்சுவோம், நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல. நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல முடியாது. இதுவும் நடவடிக்கை தான். எனக்கு பசிக்குதுங்கிறப்ப சோறு வேணுங்கிறப்போ இல்ல நீங்க விதை போடுறீங்க, நிலத்தை கொத்துறீங்க, தண்ணி பாய்ச்சுறீங்க, அறுவடை பண்றீங்கிறதும் நடவடிக்கை தான். அது இல்ல ஏற்கனவே இருந்த நிலைமை ரொம்ப மோசமான சூழல் இருந்திருக்கு. அந்த நிலத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. இல்லையே, ஏற்கனவே நல்ல அறுவடை செய்து மனசாட்சியோட பேசுங்க மேடம், மனசாட்சியோட பேசுங்க மேடம். 2 லட்சம் கோடி கடன் இருக்கா ஈபில கடன் இருக்கா? 70,000 பேர் எம்ப்ளாய்மென்ட் கம்மியா இருக்கா? எம்ப்ளாய்மென்ட் கம்மியா இருக்கா? மேடம் 400 கோடி டிரான்ஸ்ஃபார்மர்ல மட்டும் 400 கோடி ஒவ்வொருவரா டிரான்ஸ்ஃபார்மர்ல மட்டும் நடந்துருக்கு. ஒவ்வொருவரா பேசுவோம். நடந்துருக்கா இல்லையா? இதெல்லாம் இல்லன்றீங்களா நீங்க? ஒவ்வொருவரா பேசுவோம். எது மேடம் 400 கோடி ஊழல் பத்தி பேசுங்க மேடம். 400 கோடி ஊழல் பத்தி பேசுங்க மேடம். நீங்க 55% கிக்பேக் பத்தி பேசுங்க மேடம். நீங்க இந்த சோஷியல் மீடியால டிவியை சேர்ந்த எல்லாரும் இப்படிதான் வாய் கிடையாது, இருக்குறதா சொல்றோம் மேடம். இருக்குறதா சொல்றோம். ஒவ்வொருவரா பேசுவோம். நம்ம வந்து 15 நாள்ல எடுக்கப்பட்டிருக்க ஆக்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க இத்தனை நாள் ஊழல் ராஜசேகர் ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவையில்ல? ஸ்டாட்ஸ் வச்சு தான் பேச முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவையில்லை, எங்களுக்கு நடவடிக்கை தேவை. மின்சார வெட்டு இல்லாம இருக்கணும், அதுதான் வேணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பேசும். நீங்க 60 வருஷம் அழிச்சிருக்கீங்க, 60 வருஷம் அழிச்சிருக்கீங்க. அத சரி பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்க மறுக்க கூடாது. இமோஷன்ஸ் வேலை இல்ல. நம்ம வந்து ஒரே நிமிஷம் தயவு செய்து என்னன்னா, நம்ம வந்து பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். மக்களுக்கு நீங்க சொல்றது போய் ரீச் ஆகுங்கறத என்னோட ரிக்வெஸ்ட். அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்க உங்களுடைய மறுப்பை நீங்க வைங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஊரடங்குன்னு வந்தா கூட எமர்ஜென்சி ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குல்ல, அதற்கு முற்றுப்புள்ளியே வைக்க முடியாது. தொடர்ந்து நடவடிக்கையாக போயிட்டு இருக்கோம். அதுல இந்த காவல், பெண்கள் பாதுகாப்பு எல்லாமே முக்கியம்.